warm welcome to all the beautiful souls who's watching this. It's your girl Neena. Nanada, Ningai, Nikki. And you're watching Number Jaya TV in Wale Kasanga. Tinkala kare chiriki chikka chakadacha. நாடா இதெல்லாம் புதுசா இருக்கு. ஒரே ஜாலியா எக்ஸைட்டடா இருக்குது. ஷோக்குள்ள போய்டுவோமா? எஸ் ஷோக்குள்ள போங்க. சரி அதுக்கு முதல்ல உங்க அரியாசனம். எஸ் என்ன நீ நான் எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. நீ மட்டும் நின்னுக்கிட்டே பண்றியே. நான் உட்காரணுங்கன்றதுக்காக. அதெல்லாம் தேவையில்ல. நீங்க வந்து பண்ணுங்க. ஓகே மை டியர் வாங்க. ஆர் யூ ரெடி வித் தி ஸ்டூல்? என்னடா இப்படி எல்லாம் பண்றீங்க? எஸ் ஜுங்கலக்கர ஜிரிகிரி. அச்சா நல்லா தான் இருக்கு ஆட்டம். நம்ம கிட்ஸை கூப்பிட்டோன்னா அவங்க கூட ஒரு ஆட்டம். ஐயோ எஸ். ஸோ நம்ம வாலு பசங்களோட ஃபர்ஸ்ட் கிட் வாங்க. நானா நீதான் பின்ன நானா யாருடா பிரியன். யாருக்கு பிரியம்? யாருக்கும் பிரியம் இல்ல. யாருக்கும் பிரியம் இல்லையா? அவர் பேரு பிரியன். ஓகே பிரியன் எங்க இருந்து வரீங்க? போரூர். எந்த கிளாஸ்? 3rd ஸ்டாண்டர்ட். 3rd ஸ்டாண்டர்ட் கேட்டியா? அது சரி. என்ன காட்டு காண? மலமா பித்தாப்பே ஆட்னல்ல. அது என்ன கியூட்டின்னு ஒன்னு இங்க திரும்பி பாக்குற. நீ கேவலமா இருக்கல அதனால தான். நிக்கி நான் இங்கே பேசிக்கிறேன். ஹாய் நிக்கி. ஹாய். உன்னை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தொலைவா? ஐயோ உன்னை பார்க்கறதுக்கு நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிருக்கேன்ல. ஆமா மேடம். ஏன் மிரட்டுறீங்க? சோ கரியா அழகா இருக்குது. பச்சை கலர் ஜிங்கிட்டா பிங்க் கலர் ஜிங்கிட்டா. நானும் பிங்க் தான். ஆமா சேம் டு யூ. சேம் டு யா. அட யார் இவங்க? எங்க அம்மா. என்ன பண்றாங்க? சும்மா வீட்ல தான் இருப்பாங்க. ஏன் நீ ஜர்க்கிங்லயே இருக்கற? ஏன் வைப்ரேஷன் மோட்ல இருக்கற? சைலண்ட் மோடுக்கு போ. வைப்ரேஷன் மோட்ல இருக்கிற குழந்தைங்கள நாங்க தேடி கூப்பிடுவோம் அந்த ஷோக்கு. காதகி. சரிங்க தார். சொல்லு நிக்கி. சொல்றேன். கதை சொல்லிட்டா? சரி நாங்க ஷோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சூப்பரா பண்ற. ரொம்ப கியூட்டா பண்ற. எல்லாருமே குட்டீஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். உங்களோட ஷோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோதம் லிஸ்ட் ரொம்ப லென்த்தா போகுது. எப்படி சொல்லி கொடுத்ததெல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க? ஐயோ இதெல்லாம் மனசுல இருந்து வருது. பாத்தீங்களா இது நேர்கா வாங்க. அதனால தான் நான் கிளாரிஃபை பண்ணேன். நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் நாங்க எல்லாருமே. ரெடியா? ஷோ பாருங்க மொத்தங்க. இன்னும் சந்தோஷமாயிடுவீங்கன்னு சொல்ல வர. அதானடா. அதான் சூப்பர். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். Thank you. அடாடாடாடாடாடா எவ்வளவு ஜாலியா 2 கார் வச்சு ஷோ நடத்துறோம் பாத்தியா? இன்னும் வருவாங்க. எஸ் அடுத்து யார் வர போறாங்க? வாங்க. என்ன நீங்களும் உங்களுக்குள்ள பார்த்து பயந்துக்கிறீங்க? என்னது சண்டை போட்டுப்போம். சண்டை போட்டுப்பீங்களா? ஏண்டா வந்த உடனே ஆளுங்கிறீங்களே எப்படிடா? உங்க நேங்க என்னது? PM சூரியபிரகாஷ். ஆடாடா அவங்க என்ன சந்திரபிரகாஷா? உங்க பேர் என்னது? PM பிரியதர்ஷினி. ஹேய் அது என்ன PMன்றது இன்ஷியல். யாருக்கு இனிஷியல்? எங்க அப்பாவோட பேரும் எங்க அம்மாவோட பேரும். ஓஹோ நான் கூட ஈவினிங் பிறந்தனால கியம்னு வச்சுட்டாங்களோ. ஷாக் ஆயிட்டேன். அவங்க சரி டான்ஸ் ஆட சொன்னா நல்லா சாடிங் வச்சு நைஸ். கால கழுவிட்டு வரியா? சரி எங்க இருந்து வர? சென்னையில எங்க? சென்னையில ஷெனாய் நகர். ஹலோ ஹாய் மம்மி. எங்க ஆத்தா இந்த ஷோக்கு வந்து உங்க கைய குழந்தையா இவங்கள கூட்டு வந்தீங்களா? 2 பேர்ல யாரு? பாப்பாவை தான் கூட்டு வந்திருக்கேன். ஏன் இவ்வளோ மட்டும் ஸ்பெஷல்? அவ தான் ரொம்ப கம்பல் பண்ணா. கம்பல் பண்றியா நீ வீட்டில் உட்காந்துட்டு? அவ்வளோ ஆசையா ஷோ வரணும்னு? ஏன் எதுக்கு?
உங்க கூட பேசணும் தான். என் கூட பேசணும். சரி டே நீ பேசாதடா. ஓகே நீ பேசணுமாடா? சரி எல்லார்கிட்டயும் பேசணும். ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃபார் த கமிங். எஸ் மிஸ்டர் நிக்கி. எஸ் மிஸ் நீனா. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. ஏய் நீ சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? எஸ். சோ நம்ம அடுத்த கிட்ட பாத்துடலாமா? எஸ் வாங்க. Malama pita pita de, malama pita pita de, malama pita pita de, malama pita de. Holi holi, பக்கத்துல சிரிப்பு ரங்கோலி, ஜாலி ஜாலி, பக்கத்துல மயங்குற டோலி. அலமத்தி ஹபீபோ, அலமத்தி மித்தி வந்தால, அலமத்தி ஹபீபோ, அலமத்தி மித்தி வந்தா, அலமத்தி ஹபீபோ. அடாடாடாடாடாடா. என்னடா சிங்கிளா வந்தா கூட இன்னொரு இடாங்க. யாரா அது? எங்க அண்ணன் உங்க பேரு? ஸ்ரீ சாய் சுதன். ஐயோ உங்க பேர் தானே கேட்டியா? அண்ணங்கர்லாம் சொல்றேன். என் பேர் ரோஷன். அது அண்ணன் எவ்வளவு சுருக்குங்க? ருத்ரன் முடிச்சிட்டார். நீ ஏன் ஸ்ரீ சாய் சுதன்? ஆமா ருத்ரன் ரோஷன். எனக்கு அவருக்கும் 2 பேரா? 3 பேர். ஒரு வீட்ல ஒரு பேர் வைக்கிறது இல்லையா? இல்ல எங்களுக்கு இதோ இவன் வந்து அண்ணா, நான் வந்து சாய் சுதன். எனக்கு தங்கச்சி இருக்கு, அவளு பேர் இவன்திக்கா. தம்பி இருக்கு, அவள் பேர் அத்திக். நாடா உங்க பேர் கேட்டா ரேஷன் கார்டு லிஸ்ட் எடுத்து தரேன். ஆமாவா? ஆமா. நீ என்னடா பண்ற? நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்டா? தம்பி அவன் வந்து 1st ஸ்டாண்டர்ட். சூப்பர். தம்பி வந்து நாங்க 2 பேரும் தான் நீ காசுக்குறோம் சரியா? அவனை கழட்டி விட்டுறலாம் சரியா? எப்படி நான் சொல்றேன். சார் ஹாய் சார் ஹாய் சார் ஹாய். என்ன காத்துங்க எங்க இருக்கா? பயமாலாம் இல்லையா? அக்கா ஏன் சார் தள்ளி தள்ளி போறீங்க? கண்ணில் தெரிஞ்சா சார் ஒரு பயம் இல்லையா? ஒன்றும் பயம்லாம் இல்லை. என்ன சார் பண்றீங்க? நான் ஒர்க் பண்ணுறேன், ரயில்வேல இருக்கேன். எங்க இருந்து வரீங்க? ஐனாவரம். அங்க யார் சார் பின்னாடி அரைச்சு கதுக்கி வச்சிருக்கீங்க அக்கா. ஒருத்தவங்கள? அக்கா சாய் சுதன் அத்தை. சாய் சுதன். ஓ இவங்க அத்தை. ஆஹாஹா. அத்தை நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். வெரி குட் அத்தை. நைஸ். சரி ஃபேமிலியா வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்றீங்களா? ஜாலியா? ஓகே தேங்க் யூ. உட்காந்து you. ரசிங்க சோங்க. அடாடாடாடாடாடாடா ஒரே ஜோரா இருக்கு நீனா. எஸ் இன்னும் ஜோரா இருக்கலாமா? எஸ் கடைசியா ஒரு சீட் காலியா இருக்கு. எஸ் அந்த சீட்டை ஃபில் அப் பண்ண போறேன். வாழ தேங்க்யூ. உங்க பேரு? தன்யஸ்ரீ. ஆஹா எப்படி ஏதோ திருக்குறள்லாம் பேசுவீங்களா நீங்க? பேசுவேனே. சரி பேர் சொல்லல. தன்யஸ்ரீ என்ன ஒரு அடுத்த திருத்தம். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க தன்யஸ்ரீ? 3rd போறேன். 3rd போறீங்களா? ஆமா. இதுக்கு முன்னாடி என்ன கிளாஸ் படிச்சீங்க? 2nd ஸ்டாண்டர்ட். ஓஹோ ரைட் ரைட். கூட யார் அது கலர் குடி? என் தங்கச்சி. தங்கச்சி அது? ஹாய் ஹாய். என் பேர் என்னது? நிக்கி. என்ன பிடிக்குங்க? தெரியாது. தெரியாதா? ஹலோ மதர். ஹலோ. எங்க இருந்து வரீங்க? நாங்க குளத்தூர்ல இருந்து வரோம் சார். குளத்தூர்ல இருந்து வந்து குளத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். நைஸ். இது ரெண்டுத்துல யாரு ஆளு குழந்தை? இந்த இவங்க கையில தூக்கி வச்சுக்கல, இவங்க தான் செம்ம வாளு. நீ சம்மா வாளா நீ? இப்படி பயப்படுறா? பேசணும்னு வந்திருக்காங்க, உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லணும்னு வந்திருக்காங்க. இஸ் இட்? ஆமா சொல்லு. ஆமா. நாங்க நிறைய பேசுறோம். ஓகே ஓகே. ஹாய் ஹாய் குடி. ஹாய். ஹாயா சரி. ரைட். ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. நன்றி. வந்து திருப்பி அங்க உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ் எல்லா குழந்தைங்க வந்துட்டாங்க. இன்னைக்கு பேச ரெடியா? எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாதான் வருவேன். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. இதே கொஞ்சம் எஸ்
பேசி பாருங்க. யாராச்சும் தப்பி தவறி கலாச்சிங்க அழுதுருவேன். அவன் பில்டப் கொடுத்து கூப்பிடணும்டா. உண்மைய சொன்னேன் காஸ். பில்டப். வந்து காசு கோரு, வந்து காசு கோரு. காசுறியாடா? ரெடியா? அக்கா வாடா வாடா, தைரியம் தான் வாடா. வாடா வாடான்னு ஒரு பேச்சு கூட்டா சறுக்குன்னு இறங்கி வந்துட்டேன். நீ தானே வாடான்னு கூப்பிட்ட. அக்கா கோடா. நானா போக முடியாது, நீ போ. அப்படி சொல்றா. இது வரைக்கும் இவர் முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. அட சும்மா இருங்கப்பா, நீங்க வேற ஆளுக்காக டெரரா இருக்கிறா. டேய் எங்கடா போகணும் நானு? இந்த ஷோ விட்டு வெளியே போயிடு. டேய் கஷ்டப்பட்டு தாண்டா பேங்க இன்கிரிமெண்ட்டுக்கு போயிருக்கேன். அதெல்லாம் காசு கூட சரியா? அது கொடுக்கல, அது சேர. ஆமா, நீங்க வந்து எந்த ஒரு டார்கெட்டோட நிக்கி இந்த ஷோக்கு வந்து நிக்கி கிட்ட பேசணும்னு ஏன் வை த டோனிங்ஸ் ஆஃப் இந்தியா? இதை கலாய்க்கணுன்னே வந்தேன். ஏன் கலாய்க்க போறியா? என்ன என்ன சொல்லி கலாய்க்க சொல்லு. கடையில் வைக்கிறது 5 ரூபாயிலே சரி நிக்கி ஒரு லூசு. என்னடா பிளான்? யாரோ நீ யாரோ இன்பம் நெக்ஸ்ட் இது ஹாஸ்பிட்டல்ல பாப்பாங்க வைத்தியம், நீ ஒரு பைத்தியம். அடிவே தந்த வேர்வைக்கு நெக்ஸ்ட் எங்க அப்பா கார்பெண்டர், அவங்களுக்கு தேவைப்படும் கட்டை, நீ ஒரு முந்திரி கொட்டை. போறியா? போக மாட்டேன். அதானே சந்தோஷப்பட்டேன் ஒரு நிமிஷம். எக்கறா பிளான் பண்ணி வர? நான் பிளான் பண்ணி வரல, யோசிச்சு வச்சு வரேன். உன்னை கலாய்க்கணுன்னே யோசிச்சுருக்கேன். விவரமான பிள்ளை இல்லையா? எவ்வளவு நேரம் யோசிச்சீங்க இந்த காமெடி எல்லாம்? 2 நிமிஷம். 2 நிமிஷத்துலயாடா? அக்கா ஸ்கிரிப்ட் ரைட்டரா போட்டுருவாங்க என்ன? இல்ல பயங்கர பேக்கிங் கூட வந்திருக்கீங்க. சரி, உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். விஜய் சார் ஃபேனா நீ? ஆமா. அவர் எவ்வளவு அமைதியா இருக்காரு தெரியுமா? தெரியாது. அவரோட ஃபேனா இருந்துகிட்டு நீட்டு சரியா? தப்பு தானே? தப்பு இல்ல. ஒரு வேளை ஒரு ரவுண்டு மாத்தி நினைச்சிட்டேன். நாங்க ஒன்னு சொல்லுவோம், மாத்தி மாத்தி பதில் சொல்லுவாங்களே, அந்த கேங்கு தானே நினைச்சிட்டேன் நீ? இல்லையே. கரெக்ட் தான், கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்னது? பிடிச்ச விஷயம்னா மிஸ்ஸா கலாய்க்கிறது. டேய் அங்க சுத்தி இங்க சுத்தி அங்கேயே வந்து நிக்கிற. எந்த மிஸ்ஸடா கலாய்க்கிற? எல்லா மிஸ்ஸையும் கலாய்ப்பேன். சம்மர் சீசன்னா லீவ்லாம் விடுறாங்கல்ல? ஆமா. சம்மர் வெக்கேஷன் எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போயிருக்கீங்களா? போறோம். போறீங்களா? எங்க போறீங்க? எங்க ஊருக்கு. எங்க இருக்குது அந்த ஊரு? மதுரை. மதுரைக்காரனா நீங்க? ஐயோ கலாய்க்கலேன்னு நினைச்சிருக்கேன். சரி, மதுரையில உனக்கு பிடிச்ச விஷயம் என்னது? எங்க வீட்டு பால்கனி. பால்கனியா? ஏன்டா? அங்க போனா போர் அடிக்காம இருக்கும், அங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். சென்னையில இல்லாத பால்கனி உனக்கு மதுரையில தான் பால்கனி இருக்கா? ஆமா, அங்கதான் ஜாலியா இருக்கும். எங்க தாத்தா வெளியே விட மாட்டாரு, இங்கேயும் நான் வெளியே போக மாட்டேன், ஏன்னா என் நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சிருச்சா? ஆமா. நீ இப்படி பேசினா நாய் கடிக்காம என்னடா கொண்டு என்னடா கலாச்ச நாயே? டேய் நாயே அப்படினியா? இல்ல சொன்னேன், உன் பேர் சொன்ன கடிச்சிருச்சு. அது என்னோட சகோதரர், அந்த நாய் என்னோட ஃபேனா இருந்திருக்கும். எங்க நிக்கியவே நீ கலாய்க்கிறியாடான்னு ஓன்னு கட்டிட்டு. நன்றிடா, थैंक यू. थैंक यू. எனக்கு ஒரு உம்மா கொடு. ஆஹா, அன்பான கையண்ணா, கை தட்டுங்க. எப்படி நிக்கி? என்னது? எப்படி கலாச்சாரல? நல்லா கலாச்சாரம். டேய் ஒழுங்கா சொல்றா. இல்ல அவன் என்னதான் கலாச்சாரம், அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு, அதனாலதான் எனக்கு குத்தா உண்மை அப்படி சொல்லி சமாளிக்கிறீங்க. அப்படிதான் சொல்லி சமாளிச்சாவணும். அடுத்த குழந்தை வரானா? எஸ். ஸோ அடுத்த வாழ குழந்தை வாங்க. நிக்கி. ஹேய் காந்த கண்ணலகி, என்ன கண்ணுக்குள்ள மைய கொட்டு அனுப்பிச்சிட்டாங்க? காந்தம் வரக்கூடாதுன்னா அவ்வளோ காந்தங்க உன் கண்ணில்? அது எனக்கு தெரியாதே. தெரியாதா? நைஸ் கண்கள். என் கண்கள் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது, என்னால் ரொம்ப உண்டையா இருக்கு. அவன் பக்கத்தில் உட்காந்தனால நீ இப்படி ஆயிட்ட. கரெக்டா? ஏற்கனவே நாங்கள் வந்தேன் நாங்கள் வீட்லயே. அப்படியா? சூப்பர். நிக்கி, நான் வந்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? எல்லா குழந்தையும் ஒரு கேள்வின்னு ஆரம்பிச்சு கொலை கேளுடா. உனக்கு இல்லாததா பதிலா கேள். ஓ, கார்லயே ரொம்ப பயங்கரமான 10 விலங்கு பேர் சொல் பாப்போம். நிக்கி, நிக்கி 1, நிக்கி 2, நிக்கி 3. அதெல்லாம் கிடையாது, நானே சொல்றவா? சொல்லு. 5 சிங்கம் 5 புலி. ஏன் 8 யானை 4 கரடி எல்லாம் போட்டிருக்கலாங்க. நிக்கி, உங்க குழந்தைகிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னது? பிடிக்காத விஷயம்னா ஒன்றும் கிடையாது. போய் சொல்லாதீங்க, வீட்டுக்கு உண்மையா? போய் அவ்வளவு கத்துறீங்களே.
அவளை அடிக்கவே மாட்டேன் நான். அவ்வளோ நல்லா கொஞ்சம் நீ கலந்து என்ன ஆக போறீங்க? டீச்சர் அவன். டீச்சரா? சரி டீச்சர் ஆகி அடுத்து பிரின்சிபல் ஆயிடுவான். அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது? பிரின்சிபல் தான் இருப்பேன். பிரின்சிபல் மேல யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கலெக்டர்லாம் இருக்காங்க, கூடிய டாக்டரு, போலீஸு, போஸ்ட்மேனு. போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு? டெய்லி காலையில் வந்து போஸ்ட் போடுவாங்க. எங்க இருந்து வருது அந்த போஸ்ட் எல்லாம்? போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து தான் வருது. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தா நம்மளுக்கு அனுப்புறாங்களா எல்லாம்? ஐயோ சரி, உங்க ஃபேமிலில யாருக்கு நீ வந்து ரொம்ப செல்லம்? அப்பாவுக்கு தான். சரி அக்கா நீ செல்லம் தானே? அக்கையும் அக்கா வரல. அப்பா சிங்கர், அதனால பாட்டு பாட கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காங்க. அப்படியா? அக்கா சிங்கரா? நீ சிங்கிங் பண்ணுவியா? எங்க ஒரு பாட்டு பாடு. சாமி பாட்டுனா எனக்கு வரும். ஓ அந்த சாங்கே சாங்கே அது சாமினா அந்த பாட்டு இல்ல, அந்த சாமி பாட்டு மறந்துட்டேன். சாமி பாட்டுனா காட் சாங். ஓ அந்த சாங்கா? எங்க பாடுங்க. பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ண தூங்குகின்றான் தானேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் நோய் வெடித்து தூங்குகின்றான். ஆராரோ நோய் வெடித்து தூங்குகின்றான். ஆராரோ. நல்லா தலையில் நல்லா தட்டு தட்டுங்க. அவ்வளோ வேகம் நீ இப்படி சொன்னா நான் இப்படி காதுக்குள்ள யாரு நீதானா? குட் மார்னிங் குட் மார்னிங். ஆஃப்டர்நூன் ஆச்சு. சரி குட் ஆஃப்டர்நூன். சரி ஓகே, ஜாலியாக இருந்துச்சு என்கிட்ட பேசினது. தேங்க்யூ. எல்லாரும் கை தட்டிடுங்க. அடாடாடாடா. எஸ் நிக்கி அடுத்து கூப்பிடுறதுக்கு முன்னாடியே எழுந்து வந்துட்டு இருக்காரு. ஆடாடாடாடாடா சுகர். அடுத்து நாங்க கூப்பிடாங்க வந்த நம்மளோட ஸ்ரீ சாய் சுதனா தானடா. இவங்க 3 பேர் இருக்காங்க. இதோ எங்க அத்தை மாமா இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன் சொல்றேன். ஸ்ரீ சாய் தானடா அவன் பேரு. அண்ணா அந்த அண்ணா வந்து எங்க மம்மி. என்னடா அவன் கிட்ட மாத்தி யோசிக்கிற கேம் நினைச்சிட்டியா? நோ நோ, நான் கேட்டது ஸ்ரீ சாய் சுதன் தானே உங்க பேரு. அண்ணா அவ வந்து எங்க மம்மியா அத்தைன்னு கூப்பிடுவாங்க. தம்பி 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 ராசா செல்ல குட்டியே புத்தி குட்டியே, உன் பேரு ஸ்ரீ சாய் சுதன் தானே? ஆமா. உசுறு போயிடுச்சு. ஐக்கு பெண்ணா? அதுக்கு பெண்ணாவா? அங்க உசுறு வச்சுனா ஆடியண்ணா அதானே. சரி இப்ப சொல்லு, அவர் யாரு? எங்க ரோசன். ராசன். வீட்டுல யாரு செல்லம் நீங்க? எங்க மம்மிக்கு தான். மம்மி செல்லம்மா நீங்க? ஏன்? ஏன்னா அவங்க தான் எனக்கு இதோ எப்பவுமே வெளியில போயிட்டு ஏதாவது வாங்கி வர்றாங்க. டாடி வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாரு, மம்மி வந்து வீட்டில் சாமான் தெளிப்பாங்க, ஏதாவது செஞ்சு தருவாங்க. ஐயா உங்க ஃபாதர் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாரா? எங்கள் ஃபாதர் வந்து பொம்மை, ஏதாவது பிரியாணி இதெல்லாம் மட்டும் வாங்கி தருவாரு, இல்லைன்னா பொராட்டை வாங்கி தருவாரு, இல்லைன்னா தோசை வாங்கி தருவாரு. எந்த ஹீரோ பிடிக்கும்? ஸ்பைடர். ஃப்ரைடேவா? ஸ்பைடர் வந்து ஸ்பைடர். ஓ இதுல இருக்காரு அவரா? ஆமாம். ஸ்பைடர் மாதிரி என்ன பண்ணுவாரு? வலை போடுறாரு. யாருக்கு வலை போடுறாரு? யாரெல்லாம் தப்பு செய்றாங்களோ அவங்க போட்டாங்க போடுறாரு. ஏய் ஸ்பைடர் மேன் நாங்க பாத்துர்க்கேன்டா. மெரினா பீச்ல காலையில கோர ஸ்பைடர் மேன் இப்படி வலைய வீசுவாரு, மீனெல்லாம் வந்து மாட்டிக்கும். அப்புறம் அந்த ரோட்ல வந்து வித்துட்டு இருக்காரு. 5 மீன் 10 ரூபா, ஒரு கூறு 40 ரூபா. அவர்தான் ஸ்பைடர் மேன். ஒன்னு பேசுறதுக்கு நீ 10 பேசுறியே. அதாவது 1 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபாய்க்கு கூறு இல்ல, அத சொல்றேன். சரி உனக்காக ஒரு ஸ்பெஷல் கேம் விளையாடலாங்க. என்ன கேம்? எல்லாரும் சேர்ந்து கேம் விளையாடலாமா? ஓகே, உங்களுக்கு ஒரு கேம். என்ன கேம்னா எல்இடி இருக்குல்ல, எல்இடி இதுல ஒரு படம் வரும். அந்த படத்துல இருக்கிறது யாருன்னு நீங்க ஃபர்ஸ்ட் யாரு சொல்றான்றத கேம். சரியா? ரெடி? ஈகோ 1 2 3 எல்இடிகளை படத்தை கொடுங்க. யாரு? காந்தி. காந்தி தாத்தா. என்ன கோரஸ் அடிக்கிறீங்க?
டேய் உனக்காக தான் கேங்க இல்ல நீ இவ்வளவு லேட்டா சொல்ற. காந்தி யார் அவரு? காந்தி அதான் காந்தி யாரு? அவர்தான். வேற எங்கெல்லாம் அவரை பார்த்திருக்கீங்க? நான் அவரை காசுல பார்த்துருக்கேன். எந்த காசுல? இதை வேலை செய்யறாங்களா அந்த கிளாஸ்ல. காந்தி தாத்தா வாரங்களாம் பார்த்திருக்கீங்க? வேறையா அந்த ஸ்கிரீன்ல பாக்குறேன்ல. நான் கனவுல போகண்டா. நீங்க ரெண்டு பேரும் girls are always brilliant, you know. காக்கலாம் சொல்லுங்க. நோட்டீஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் டிவில பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுல பார்த்துருக்கேன். நான் ரஜினிகாந்த், விஜய் மாமா, பிகில், பீஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். எது நோட்லயா? இல்ல டிவில. டிவிலயா? ஆமா சினிமாக்கு போயதான். சரி காந்தி தாத்தா என்ன பண்ணாரு அதை சொல்லுங்க. அவர் எல்லாருக்குமே வீடு கட்டுவாரு. காந்தி தாத்தா வீடு கட்டுவாரா? காந்தி தாத்தா எல்லாருக்கும் இருடா நீ சொல்லு. காந்தி தாத்தா என்ன பண்ணிருக்காரு? போராட்டம் பண்ணிருக்காரு. எதுக்கு போராட்டம் பண்ணாரு? இது நாட்டை காப்பாத்த. எந்த நாட்டை? இருக்கே அந்த நாட்டை. யார்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு இந்த நாட்டை? பிரிட்டிஷ் கிட்ட இருந்து. பரவாயில்லையே. நீங்க சொல்லுங்க. கடவுள் கிட்ட இருந்து. கடவுள் கிட்ட இருந்து காந்தி தாத்தா நாட்டை உங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. அடுத்து இங்க ஜங்கோ கமான். அப்பா அப்பா ஏய் ஏய் இருங்க. காந்தி தாத்தா கூட இவ்வளவு வாய்ஸ் வரல. எங்கடா போகுது நம்ம நாடு? அதாவது உனக்கு காந்தி தாத்தாவோட தோனி ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையாடா? தேங்க்யூ. பாத்தியா அக்காவுக்கு கை தட்டுறதுக்காகவே தங்கி செட்டப் பண்ணி வச்சு கூட்டு வந்திருக்காங்க. வாங்க வாங்க இறங்கி வாங்க. உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சிடும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? தன்யஸ்ரீ. அப்படின்னா தன்யா. தன்யா இருக்குல்ல. நான் கொத்தமல்லில சொன்னேன். சரி தன்யா. பரவாயில்ல இல்ல அது யாரு? என் தங்கச்சி. உங்க பேரு? தீக்ஷிதியா. தீக்ஷிதியா. யார் வச்சா அந்த பேரு? நான் வச்சேன். நீ வச்சியா? ஆமா. எப்படி எல்லாம் நெட்ல போட்டே கதைக்கு போகுது. என்ன ரீ ரெக்கார்டிங்ல போயிட்டு இருக்கு. அங்க ஒண்ணு கியாம் யா கியாம். உன் கூட பேசுவாள எப்பயுமே. நீ ஏதாவது பேச அவ கூட பேசுறாளான்னு பாக்கோம். தீக்ஷி என்ன பண்ற? நீ ஏதாவது பேச அவ கூட பேச. அதுதான் உங்களுக்கு பாடவா? பாட்டு பேசவா? பாடம் சொல்லவா? பறந்து செல்லவா? பாணி பாவினாலி பாவ அடுத்து பிரெயினுக்கு கமெண்ட் தெரியா? அடுத்த லைன் வந்த பாவை அல்லவா நானும் பாட்டு கேட்டு ஓடி வந்த பாவை அல்லவா காலை அல்லவா பாவை அல்லவா பாவை அல்லவா காலை அல்லவா காலை அல்லவா பாட்டு கேட்டு தலைய ஆட்டு பாப்பா படு பாட்டு கேட்டு அதே மாதிரிதான் இருக்கேன் மேண்டி. பரவாயில்லையே. எப்படி சமாளிக்கல அவளை வச்சுட்டு வீட்டுல? ஐயோ வீட்டுல வச்சுக்கிட்டா முடியல. அது ரொம்ப கஷ்டம்தான். சரி நீங்க வாழ்க்கையில வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கலெக்டர். கலெக்டரா? ஆமா. இன்னத்த கலெக்டர் கணக்குற? கலெக்டர் ஆகணும். அது கலெக்ட்னா கலெக்டிங் இல்ல. கலெக்டிங் இல்லையா? கலெக்டர்னா ஒரு என்னது சொல்லலாம் கலக்குவாங்க இல்ல இல்ல. யாரு ஏதோ கலெக்டர் என்ன பண்ணுவாருன்னு தானே கேட்டேன். பிரச்சனை வந்தா ஏதாச்சும் சொல்லு ஏதாச்சும் பண்ணுவார். சரி நீ கலெக்டர் ஆயிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்? அவங்க ஏதாச்சும் ஃபைல்ஸ் நிறைய வரும். எதுமா? ஃபைல்ஸ் ஏதாச்சும் நிறைய இருக்கும். ஃபைல்ஸ் ஓகே. அதை வச்சு ஏதாச்சும் பார்த்து வேலையா ஃபுல்லா முடிஞ்சிடும். அதுவும் நைட்டு சாப்பிட்டு தூங்கிடுவேன். சரி இப்போ ஆக்டிங்லாம் கேமரா முன்னாடி பண்றதுக்கு உனக்கு பயமா இருக்காதா? ஆஹா பயமே இருக்காது. அதுக்கு ஒரு இது இருக்கு. அது ஒரு தந்திரம் இருக்கு. ஆமா, தந்திரம். என்ன சொல்லுங்க. அந்த தந்திரம் என்னன்னா நான் ஃபுல்லா என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நின்று சும்மா கண்ணை யாரை பத்தியும் நினைக்கவே மாட்டேன்.
இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் கேம் சொல்லுவாங்க. எது மாதிரி இருக்கும், கேமரா பத்தி எதுவும் நினைக்க கூடாது, தீட்சை பத்தி நினைக்க கூடாது, யாரை பத்தி நினைக்க கூடாது, நம்ம வாட்டி இருக்கணும், நம்ம தனியா இருக்கணும், அதுக்கப்புறம் யாரை பத்தி நினைக்க கூடாது, டேரக்டர் என்ன சொன்ன ஞாபகம் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை போய் செஞ்சிடணும். அவ்வளவுதான். அதான் கண்ணை ஃபுல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி எல்லாத்தையும் ஏத்திப்பேன். ஏத்திக்கிறது வந்து என்ன பண்ண போறோன்றது மட்டும் ஏத்திப்பேன், வேற எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவேன். என்ன தகுதி அங்க இறக்கி விட்டு வந்தீங்க நீங்க? யார் யார் என்னன்னு சொன்னாங்களோ, நேத்து என்ன சொன்னாங்களோ அதை ஃபுல்லா மறந்துடுவேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்களோ அதையும் மறந்துடுவேன். அப்ப என்னதான் ஞாபகம் வச்சிருக்க நீ? இப்ப என்ன பண்ண போறோம் அதை மட்டும்தான் ஞாபகம் வச்சிருப்பேன். ஆஹா, வாழ்க்கையின் தத்துவத்தை அழகா சொல்லிட்டாங்க. ஹாஸ்டல்லாம் மறந்துட்டு கிரசண்ட மட்டும் ஆளுங்க. அதானடா சங்க ஆளுங்க நீங்க. ஓகே, வெரி குட். இவ்வளோ அழகா நீங்க ஒரு பெரிய ஆக்டரா மாறி அதுக்கப்புறம் ஒரு கலெக்டரா வந்து இந்த நாட்டுக்கு நிறைய சேவை செய்யணும்னு இந்த நிக்கி வாழ்த்துறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க. எஸ். அடடடா, என்ன முத்து முத்தா பேசுனாங்க பத்தியா? ஐயோயோ, ஆரம்பத்துல ஒரு டெரர் குயிஸ், கடைசியில ஒரு அமேசிங் குயிஸ், இது ஏகப்பட்ட குயிஸை வச்சு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் ஒரு சூப்பர் பீஸ் அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன். கேம்ஸ் விளையாடுறதுக்கு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கால் அங்க கிடைக்கிற கால் சொல்லிட்டு இருக்கேன். கால் டை கால் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், குடிக்கல. ஓஹோ, ஆனா கேம் இது இல்லையே. ஐயோ ஐயோ, கேம் வந்து வேற கேம். என்ன கேம்? இது வந்து நம்ம சீடியை வச்சு பாலை பேலன்ஸ் பண்ணி அந்த டப்பா முடியேனா அதுல வந்து போடணும். ஐயோ, எக்கட கொண்டு போறீங்க? கையில தான். நீங்க பண்ணி காட்டுங்க டெமோ. ஏய், நான் எப்படி இதெல்லாம் பண்ணி காட்டு? நீ கண்ணு கிடையாது, நீங்க பண்ணலாம். அடி கோழி, இந்த மாதிரி நீங்க கையில வச்சுக்கணும். அடுக்கு ஆமா, அப்படியே பிடிச்சிக்கோ. நீங்க சும்மா இருப்போம். அப்புறம் நீங்க இப்படி பாலை வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ண வரும், எனக்கு வரல. அதாவது நிக்கிக்கு வரல. நீங்க பாலை பேலன்ஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கொண்டு இந்த மூடிய இருக்கல்லவா, ஓகே, கையில தொடக்கூடாது. பாலை அந்த சீடியை வச்சே நீங்க அப்படி அதுல டிராப் பண்ணணும். நிக்கி பண்ணி காட்டு. இந்த மாதிரி விழுந்தா நீங்க அவுட். அதே நீங்க மேல போட்டீங்கன்னா வின். ஓகே, இங்க அவுட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் போய் பால் எடுத்துட்டு வந்து தான் போடணும். ரைட்? இந்த கேமுக்கு எல்லாம் ரெடியா? ஓகே, 100 செகண்ட்ஸ்ல எத்தனை பால் அந்த கேப் மேல பிளேஸ் பண்றீங்க தான் கவுண்ட். ஓகே, நாங்க முதல் கண்டஸ்டன்ட். ரெடியாடா? எஸ், மிஸ்டர் கிரியன் அண்ட் உங்க அங்க. ஓகே மேடம், கேங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸைட்டடா இருக்கீங்களா? அத்தியா உங்க அம்மாக்கு எக்ஸைட்மென்ட்டா எக்ஸீட்னு வந்துருச்சு. ஐயோ, இங்கடே சிச்சு நிந்தினா கால் கீழ விழுந்துருங்க. இல்ல, ட்ரை பண்ணி பார்க்கறோம். ஆரம்பிச்சிடலாமா? குத்து வழக்கு எடுத்துட்டு இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி கோடிங்களோ அதே மாதிரி சலக் சலக் சலக்னு டகக்னா ஓகே ஓச்சா. ஓகே, ரெடி? Your game starts now. சலக். நிஜமாலே குத்து வழக்கு எடுத்துட்டு போற மாதிரி போறீங்களா? கையில பிடிச்சி எடுத்துட்டு போறியாடா? சீட்டிங் பண்ண கூடாது. அம்மா சைடே என்ன போற? இங்க வாடா. ஏன்டா அப்படி பண்ற? ஓகே, கவுண்ட் டவுன். 5 4 3 2 1. என்ன பண்ண? நீ எத்தனை கால் கீழ கிடக்கு பார்.
ஏனே அந்த வேலையை நான் தான் பார்க்கணும். ஆமா. நீங்க என்ன கொண்டீங்க இங்க வாங்க அட டமாட்டோ காசுறீங்களா? நேத்துக்கு அங்க கூட சொன்ன கீழே கொட்ற எல்லாத்தையும். உங்க அம்மா கத்தியா 3 கொட்டிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிற? வேற பத்தியா ஒண்ணும் நினைக்கல. ஒண்ணும் நினைக்கல. gift உங்க அம்மா கொடுத்துறாங்க. பரவாயில்லையா? நீ ஒண்ணும் நினைக்க கூடாது. ஓகே. சரி ரைட் விடுவா. ஆங்க எங்க ஆத்தா என்ன பண்ண சொன்ன நீங்க என்ன பண்றீங்க? கையில தொடக்கூடாதுன்னு சொன்னேனோ இல்லையா? கையில நான் தொடவே இல்லை. காலையா தொட்டீங்க? நாங்க கேமரால ரீவைண்ட் போடுவோம். ரிப்பீட் போடுவோம். என்ன பண்ணீங்க? இல்ல இல்ல கையில எல்லாம் தொடல. சரி ரைட் விடுங்க. கஷ்டப்பட்டு போட்டுருக்கீங்க. சரி ஓகே நன்றி வந்து விளையாடுறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு? கேம் விளையாடுறதுக்கு. ஐயோ இப்படி வந்து பக்கத்துல பயமுறுத்துறதுக்கு. பயமுறுத்துறதுக்கு சந்தோஷப்பட்ட ஒரே குத்து அழகிறவங்க அழகா ஏத்துனீங்க அங்க. Thanks. இதே மாதிரி என் வாழ்க்கையில யாராவது வந்து விளக்கு ஏத்தணும்னு ஆசீர்வாதம் கொண்டு கொடுவாங்க. God bless you. God is blessing me. ஓகே. காடையே கமெண்ட் பண்றீங்க. அவ்வளவு குறைய ஆள்னீங்க நீங்க. பாத்தியா அவ விளையாடுறதுக்கு அவளே உற்சாகமா கை தட்டிக்கிறா. விளையாடுறீங்களா? ரெடியா? எஸ். நீங்க வாங்க உங்க அம்மா. ரெடியா? ஓகே கேம் ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் கவுண்ட் பண்ணுங்க. கேம் என்ன எடுத்துட்டு போய் ஜர்க்காய் கீழே கொட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும். அவங்க எத்தனை கொட்டாங்க கத்தியா? இன்னும் கொட்டாங்க அவங்க கையில தானே கொட்டாங்க. பாத்தீங்களா சீட்டிங் ஒத்துக்குச்சு. அது ட்ரை பண்ணவே முடியல. கீழே கீழே உருண்டு விழுந்துருது. ஏங்கன்னா அங்கதான் இருக்கும். என்ன என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே தேங்க் யூ வந்து விளையாடுறதுக்கு. சரி தேங்க்யூ. யார் அடுத்து? இத்தனை பேர் கை தட்டல ஒருத்தன் ஜாலியா காத்துக்கிட்டு இருக்கானே. அவன் தான் விளையாட போறானா? எஸ். ஆனா இதுல கேம்ல ட்விஸ்ட். டேய் என்ன ட்விஸ்ட்? அவனும் அவங்க அத்தையும் விளையாட போறாங்க. எஸ். டேய் ரெடியா? வாடா அத்தை வாங்க. கேம்க்கு ரெடியா? ஓகே. கேம் ஸ்டார்ட்ஸ் இன் 3 2 1 கோ. என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. நம்ம அங்க போய் பார்க்கலாம். பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி. பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. கடா வெட்டி பொங்க வச்சா காளியாடா. என்னடா இப்படி பண்ற? உன்னை நம்பி கூட்டா இழுத்து கொள்ளாங்க. ஜல்லிக்கட்டு பொங்கலடா. ஏய் அசால்ட்டா கையில எடுத்து போயிட்டு இருக்க. இங்க வா பின்னாடி வா. போல வந்து போ. இங்க வா. அடிக்க மாட்டீங்க வாடா தம்பி. ஜாலியா பண்ணிட்டு இருக்கேல்ல. கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2
வாங்க. என்ன கொண்டீங்க? வாழை வச்சு இல்லைங்களா? வாழை கையில எடுத்துட்டு போய் அங்க தொக்குட்டு போயிட்டீங்களா? இதுக்கு நான் gift கொடுக்க மாட்டேன் தெரியுங்க. இருற கிஃப்ட்டுக்குள்ள ஒரு விஷக்கிரிங்க வச்சு கொடுக்குறேன் உனக்கு. அங்க வந்து அவங்க அத்தை தானே, அத்தைனாலும் அவங்க ஆனாலும் எல்லாம் ஒண்ணு தானே. சரி ஒழுங்கா கூட்டாங்களா அவங்க? விளையாடல தானே பாரு, 3 போட சொன்னா 1 போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் கையில எடுத்துட்டு போய் போட்டாங்க. அவங்கனால உனக்கு gift நீ கிடையாதுக்கோ. வேணுங்க வேணாங்க? வேணும். சரி ஓகே, அவனுக்கு கொடுத்துடலாம். தேங்க்யூ, நன்றி. சிடி 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 முக்கதராய்க்கு 3 குடம். வாங்க சார் புது குடம் லேட்டஸ்ட் சிடி வச்சிருக்கோம். கேம் கேம். ஓகே, அடுத்து தனியாவும் அவங்க அங்க தனியா செடியும் அந்த கேம் விளையாடலாம். ஓகே தனியா போய் விளையாடாங்க, அவங்க கூட சேர்ந்து விளையாடுனா ரெடியா? எஸ் ரெடி. டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேம் ஸ்டார்ட் இன் 3 2 1 சூப்பர். எங்க ஸ்பீட்ல அம்மா கூட இருக்கு. வேகமா போறீங்க, விழுந்துரும். புரியுங்க? அம்மா பாத்தியா எவ்வளவு ரிலாக்ஸா இருக்காங்க. ஏய் பொறுமையா போ, ரிலாக்ஸ். நான் கவுண்ட் ஸ்டார்ட் பண்றேன். 5 4 3 2 1. டென்ஷன் ஆயிட்டீங்களா? ஏய் ஒண்ணுதான் போட்டியடா. நானா போட்டேன், எங்க அம்மா தானே போட்டாங்க. அது அம்மா ஸ்கோர், நான் போட்டணும். அதான் என் ஸ்கோர். எதனால பால் வில்ல? என்னால பால் இல்ல, மெதுவா கொண்டு போனேன். இது வேற சாஞ்சிது, நான் ஓவர் டேக் பண்ணிடுறேன், அதனால விழுந்து போச்சு. அதான் கேம். ஆமா, அத போடணும், அதுதான் டாஸ்க். அதுதான் தெரிஞ்சல ஒழுங்கா கோட்டர் வேண்டியதானே என்கிட்ட சொல்ற? ஆமா, அதுதான் பண்ண முடியல. ஏன் கொஞ்சம் இல்ல? தெரியல. ஆமா பரவாயில்ல, நீங்க மட்டும் கடல நிறைய இருக்கல, அதனால பரவாயில்ல. தேங்க்யூ. இந்த ஸ்கோட்டியோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹே எஸ், இன்னைக்கு எல்லாரும் எவ்வளவு ஸ்போர்ட்டிவா விளையாடுனாங்க. எஸ், நீனா யாருனாலும் விளையாட முடியலனாலும் அந்த கேம் எதிர்த்து சந்திச்சு ஒரு விளையாடு காத்துடலாம்னு வந்தீங்க பாத்தீங்களா? அதுதான் சூப்பர். ஐ அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். நம்ம வந்து அடுத்து your very favorite எஸ், நீங்க போயிட்டு வாங்க. சிறிய இடைவேளை. நீங்க காத்து ரசிச்சிட்டு இருக்குது நம்ம சயாட்டியின் கோல் கசங்க. போயிட்டு வாங்க. கிட்ஸ் எல்லாம் கேம்ஸ் விளையாடி முடிச்சிட்டாங்க. கிஃப்ட்ஸுக்காக ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க இங்க கொடுக்க மாட்டோங்க. உங்களுக்கு ஓர தரையில எனக்கு தெரியும். ஆனா நான் காலேஜ் கிட்ட தான் காசு கோரானு. ஓஹோ, கடைசியில உங்களை கவனிச்சிக்கிறீங்களா? எஸ், நாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு? ஆமா, நாங்க வீடெல்லாம் ஒண்ணுதானே. ஓஹோஹோ, வந்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு விருந்தவங்க எல்லாம், எப்படி இருந்துச்சுன்னு விசாரிக்க வேணாம்? எஸ் விசாரிங்க. ஹலோ ஹாய், நாங்க அடங்கும். அதுல இருந்து சிச்சிங்கனே இருந்தீங்க. சோங்கடி எல்லாம் சிச்சிங்கனே இருக்கிறீங்களா? கண்டிப்பா இத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்தது எல்லாமே சந்தோஷமா இருக்கு. சோவே சந்தோஷமா இருக்கா? கண்டிப்பா. நாங்க சோல எது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சு? உன்னை பார்த்தது, நீ பேசுறது எல்லாத்தையுமே ரசிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பா. தேங்க்யூ. நீங்க சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அழகா சிரிக்கிறாங்கல்ல. ஆமா, சூப்பர். அடுத்து மைக்கு தாங்க பக்கத்துல ரெடியா உட்கார்ந்திருக்காங்க. ஹலோ சூப்பருங்க அடங். நாங்க சோகத்தினா ஃபீல் பண்றீங்க? என்ஜாய் ஃபுல்லா இருந்தது ப்ரோகிராம். என்ஜாய் ஃபுல்லா இருந்துச்சா? ஐயோ, என்ஜாய்மென்ட் தான் ஃபுல்லா இருந்துச்சா? யாருமே இல்லையா? நல்லா அந்த நிக்கிய பாக்குறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? என்னது, நான் சாங்கியாரா? நானு நிக்கிய பாக்குறதே ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஆஞ்சநேயர் வந்து சேவிச்சுட்டு போயிட்டீங்கனா? ஆமா. பரவாயில்ல, வெளியே ஒரு சாங்கியார். குட்டி சாங்கியார் நான் ஆரம்பிச்சேன். தேங்க்யூ. பக்கத்துல அண்ணன் கிட்ட தாங்க. ஹலோடா. ஹலோ. நீங்க வந்து ஒரு அண்ணனா இந்த ஷோக்கு வந்தது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாய்ஃபுல்லா இருந்தது.
சரி உங்க இந்த ஷோல எனக்கு என்ன பிடிச்சது? நிக்கிய பார்த்தது, வேற உங்களை பார்த்தது. அவ்வளவுதான். அது எனக்கு பிடிக்கல. பார்த்தது டேடி நைனா. கேம் சூப்பராக இருக்கு. கேம் தான் நல்லா இருக்கா சார்? நீங்களும் நல்லா இருக்கீங்க. கூயின்னு இருக்கிறோம் சார் நாங்க. நீங்கள் குழந்தைங்க எல்லாம் நல்லா பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னாடி அத்தை நல்லா இருந்தது ஷோ, சூப்பரா இருந்தது. சூப்பர். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. தன்யா அம்மா கூப்பிட்டதுக்கு எங்களை செலக்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸு. உங்க 2 பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்க எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. எல்லாரும் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ. தேங்க் யூ. எஸ் gift வாங்க ரெடியா? ஓடியா ஓடியா. டேய் வந்ததுல இருந்து என்ன கலாச்சிக்கிட்டே இருந்தல்ல, gift நான் தான் தரணும். ஒரே ஒரு நல்ல வார்த்தை எனக்கு பத்தி சொல்லிட்டு போடா. நீ நல்லா பண்ற. என்ன நல்லா பண்ற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. டேய் வாடா. எக்கடி தட்டி தூக்கிட்டாங்களே. ஐயோ வாங்கிக்கோடா. நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக இந்த gift இனாம். தேங்க் யூ வந்ததுக்கு. டேய் இந்த gift வச்சு உங்க இருக்கிற கல்லையும் சொத்தையாக்கிடாங்க. நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணி அடுத்த வாட்டி கல்லெல்லாம் நல்லா அழைச்சிருக்கோம். சரியா? ஓகே தேங்க் யூ. ஓகே தேங்க்யூ. ஆகாடா கடைசியில் ஏதாவது கஷ்டம். ஓகே தேங்க் யூ. ஹலோ ஹலோ. ரொம்ப நன்றிங்க வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க் யூ. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாம் சந்தோஷம் தானே? ஆக சூப்பர். வாங்க கிட்ட வச்சுட்டாங்க, ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். சூப்பர். ஸோ தேங்க்யூ எல்லா பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸை ஃபன் ஆக்குனதுல நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி பார்த்துட்டு இருக்கு நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மேடம்? பசங்களா, நீங்களும் இந்த ஷோல வந்து கலந்து நிக்கியோட பேசி கேம்ஸ்லாம் விளாண்டு டேலண்ட்டை வெளிப்படுத்தணும்னா இந்த கீழே தெரிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. பாய். அடாடாடாடாடாடா எவ்வளோ அழகா பேசுறாங்க. அங்க சோக்கு வந்தது எனக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கு. காத்துட்டு இருக்கவங்களுக்கும் ஜாலியா இருந்தா அவங்க சொன்ன அதே தாங்க அப்படியே பண்ணிடுங்க. சோக்கு காத்துக்கிட்டு இருந்தது ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்படி